மிஸ்டர் பார்த்தா சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம விஜய் தொலைக்காட்சியில் அப்கமிங்கில் நிறைய சீரியல்ஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு புது சீரியல் வருதா ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து புது சீரியல் வருதா அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை விஜய் தொலைக்காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் எந்த சீரியல் புதுசாக வரப்போகுது, அந்த சீரியலில் யாரெல்லாம் ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பான சீரியல் தான் நீ நான் காதல். அந்த நீ நான் காதல் சீரியலில் ஹீரோயினாக நடித்தவங்க தான் வர்ஷினி அவர்கள். அவங்க அபி அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்பவே ஃபேமஸாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க தான் விஜய் தொலைக்காட்சியில் அடுத்ததாக ஒரு புது சீரியலில் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து எல்லாருமே என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அபி அண்ட் ராகவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அவங்களோட பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து வர்ஷினி அவர்கள் தனி ஒரு சீரியலை எடுக்கிறதா ஒரு அப்டேட்டை சொல்லியிருந்தாங்க. அந்த சீரியலுமே விஜய் தொலைக்காட்சியில் தான் ஒளிபரப்பு பண்ணுறதா முடிவும் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருந்த ஹீரோ பிரேம் ஜாக்கப் அவர்கள் இப்போ இன்னொரு சீரியல் எடுக்கிறதா ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரேம் ஜாக்கப்போட உண்மையான ஒய்ஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ஷிகா அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட ஒய்ஃபை. இவங்க மாமன் அப்புறம் லபர் பந்து அப்படிங்கிற ஃபேமஸான மூவிஸ்லையுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரேம் ஜாக்கப் ஏற்கனவே நீ நான் காதலில் விஜய் தொலைக்காட்சியில் நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் கபடி அப்படிங்கிற சீரியல்லையுமே ஆக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் ஒரு மலையாள ஆக்டர் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜோடியாக 2 ஹீரோயினும் நடிக்கிறாங்க. அதாவது அன்ஷிதா தர்ஷனா அப்படிங்கிற 2 ஹீரோயினுமே நடிக்கிறாங்க. அன்ஷிதா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் செல்லம்மா அப்படிங்கிற சீரியல் மூலமா அறிமுகமாகி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஃபேமஸான ஹீரோயினே ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 8லுமே கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் அப்படின்னு தெலுங்குலையுமே நடிச்சிருந்தாங்க. கபனி அம்மா மனசு அப்படிங்கிற சீரியலில். இதில் பார்த்தீங்கன்னா கபனி சீரியலில் பிரேம் ஜாக்கப்பும் அன்ஷிதாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையும் கூட. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹீரோயினை யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனா அவர்கள் தான் இருக்காங்க. இவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனா ஸ்ரீபால் குலேச்சா அப்படிங்கிறது இவங்களோட உண்மையான பேர். இவங்க ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் தமிழும் சரஸ்வதியும் அப்புறம் சன் தொலைக்காட்சியில் சித்தி 2 அப்படின்னு நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 முடிச்சு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா அப்படிங்கிற கேரக்டரில். இவ்வளோ ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸை வச்சு தான் விஜய் தொலைக்காட்சி அடுத்த ஒரு சீரியலை கொண்டு வரதா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலில் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜஸ் அப்படிங்கிற ப்ரொடியூசர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த சீரியல்ஸ்க்கு டேரக்டராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் பென்ட் தான் டேரக்டராக இருக்கார். இவர் ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் ரொம்ப ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருந்த சரவண மீனாட்சி, பாரதி கண்ணம்மா, ராஜா ராணி சீசன் 1 சீசன் 2 அப்புறம் மகாநதி இப்போ ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இல்லையா, இந்த சீரியல் எல்லாமே அவரோட டைரக்ஷனில் தான் வந்திருக்கு. அதை தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியலும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரேட்டிங்கை பிடிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த எல்லா சீரியலுமே ஒரு ஹைலைட்டான சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பிரேம் ஜாக்கப் நடிக்கிற இந்த சீரியலுமே ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்கை பிடிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேம் ஜாக்கப்போட நியூ சீரியல் எந்த டைமிங்கில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த போல் அப்டேட்டுகளுக்கு நம்ம மிஸ்டர் பார்த்தா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.